வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 24th and 25th மே உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. சைக்ளோன் ரீமால் லைக்லி டு மேக் லேண்ட்ஃபால் நியர் பெங்கால் டுமாரோ. ஸோ இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் பே ஆஃப் பெங்காலில் ஒரு சைக்ளோனிக் ஸ்டார்ம் வந்து ஒரிஜினேட் ஆச்சு. அண்ட் இதனுடைய நேம் வந்துட்டு இட் இஸ் ரீமால். ஸோ இது வந்துட்டு சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்மாக வந்து உருமாறி இருக்கு. அண்ட் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ May 26 அரவுண்ட் மிட் நைட் இது வந்து சாகர் ஐலாண்ட் வெஸ்ட் பெங்கால்லையும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கேபோபாரா, ஸோ இந்த ரீஜனுக்கு இடையில இது வந்துட்டு கரையை கடக்கும், அதாவது இட் வில் மேக் அ லேண்ட்ஃபால் அப்படின்னு சொல்லி இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த சைக்ளோன் ரீமால இதனுடைய அந்த டேமேஜஸை தடுக்கிறதுக்காக என்னென்ன எஃபர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மேரிடைம் டிராஃபிக் வந்துட்டு அந்த சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கோஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிமோட் ஆப்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் அட் ஹால்தியா, அதுக்கப்புறம் பராதீப், ஸோ இதிலிருந்து ஒரு ரெகுலர் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி லிங்குவல், அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அலர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அலர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்போ அந்த சைக்ளோன்ஸ் வந்து கரையை கடக்கும், எங்கே கடக்கும் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ தட் அந்த மரைன் டிராஃபிக் வந்துட்டு இட் வில் பி சேஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ மர்ச்சன்ட் வெசல்ஸ் அட் தி ஆங்கரேஜஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஆர் அட்வைஸ்டு டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹால்தியா, பராதீப், கோபால்பூர், அதுக்கப்புறம் ஃப்ராஜேர்கஞ்ச், ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸில் 9 டிசாஸ்டர் ரிலீஃப் டீமை வந்துட்டு பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கடலில் வந்துட்டு மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு பேனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சைக்ளோன் வந்து இட் இஸ் அ ரெகுலர் ஃபினாமினான். ஸோ இதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக ஸோ தேர் இஸ் அ ஸ்கீம், அதாவது நேஷனல் சைக்ளோன் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஹசார்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலியமாக அந்த ஏர்லி வார்னிங்ஸ் அப்படின்றத மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு ஒரு ஹை டெலி டென்சிட்டி ரேஷியோ இருக்குது, அதாவது டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் அலர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சைக்ளோன் அலர்ட்ஸ் அப்படின்றது மக்களுக்கு டெலிஃபோன் ஆர் மொபைல் மூலியமாக ரொம்ப வேகமாகவே வந்து சென்றடைஞ்சிரும். அண்ட் பே ஆஃப் பெங்காலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைக்ளோன்ஸுடைய அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அரேபியன் சீயோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாஸ்தி. அதாவது இப்போ நம்ம பே ஆஃப் பெங்காலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 58% ஆஃப் தி சைக்ளோன்ஸ் வந்துட்டு தே ஆர் மேக்கிங் லேண்ட்ஃபால் ஆன் தி ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவே நம்ம அரேபியன் சீ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 25% சைக்ளோன்ஸ் மட்டும்தான் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ இதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்துட்டு இட் இஸ் கண்டியூசிவ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸ். ஸோ அதனால தான் இங்கே அதிகமான அந்த ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்டிமலான ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்காலுடைய அந்த ஏரியா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசு. ஸோ அது பெருசாக இருக்கும் போது அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதே மாதிரி எவாபரேஷனும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது ஹை ப்ரெஷர் ஜோன் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் சைக்ளோன் ஒரிஜினேட் ஆகுறதுக்கு ரொம்ப கண்டியூசிவாக இருக்குது. ஸோ வேற நம்ம அரேபியன் சீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப நேரோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் அ வெரி டீப் நேச்சர். அண்ட் ஆல்சோ பே ஆஃப் பெங்காலோட கம்பேர் பண்ணும்போது அரேபியன் சீயுடைய அந்த வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கோல்டாக தான் இருக்கும். அதாவது பே ஆஃப் பெங்காலில் நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 27 degrees Celsius. ஸோ இட் இஸ் கண்டியூசிவ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்ளோன்ஸ். ஸோ வேறாஸ் நம்ம அரேபியன் சீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர்ஸ் வந்துட்டு கோல்டாக இருக்கும், அதே மாதிரி ஹையர் சலினிட்டியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரேபியன் சீ அப்படின்றது இட் இஸ் பார்ஷியலி லேண்ட் லாக்டு. ஸோ அதனால் அரேபியன் சீயில் நம்மளுக்கு அந்தளவுக்கு சைக்ளோனிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்காது. ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சரில் வந்துட்டு ஸோ பே ஆஃப் பெங்காலையும் அரேபியன் சீலையும் வாட் இஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைக்ளோன்ஸ் அண்ட் வை தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் சைக்ளோன் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சைக்ளோனை மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இந்தியாவில் நேஷனல் சைக்ளோன் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க.
அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு கீழே கோஸ்டல் கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உடைய அந்த வல்னரபிலிட்டி டு சைக்ளோன்ஸ், ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயினான கோல். ஸோ இதுக்கு கீழே என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணுவாங்க, ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. ஸோ தே வில் டெவலப் சைக்ளோன் ஷெல்டர்ஸ், அதுக்கப்புறம் தே வில் மேக் எவாக்குவேஷன் பிளான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி அவேர்னஸ் ரிகார்டிங் சைக்ளோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸோ சைக்ளோன்ஸ் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் வருது, அதாவது எந்த டைம் பீரியடுக்குள்ளே அது வரும் அப்படின்றத சொல்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர் கோடட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட். ஸோ இந்த மாதிரியான அந்த அலர்ட்ஸ் கொடுத்து மக்களை வந்துட்டு அந்த சைக்ளோன்லேருந்து இவங்க பாதுகாப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு 2022 சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தே ஹாவ் ஆஸ்க்ட் அபவுட் தி டிஃப்ரெண்ட் கலர் கோடட் சிஸ்டம் ஃபார் தீஸ் சைக்ளோன்ஸ். ஸோ இது வந்துட்டு மெயின்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு கீழே சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ்க்கு அந்த ரீஜனில் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். ஸோ தட் அந்த சைக்ளோன்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளால் அதை தடுக்க முடியும். அண்ட் அடுத்து தெர் இஸ் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸ். அண்ட் மற்ற ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா வி டூ ஹேவ் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஏதாவது சைக்ளோன்ஸ் வந்தது அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு இமீடியட்டாக அந்த ஒரு ரிலீஃப் அண்ட் ரெக்கவரி பண்ணுறதுக்காக வி டூ ஹேவ் அ செப்பரேட் ஃபோர்ஸ், தட் இஸ் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சைக்ளோனை மேனேஜ் பண்ணுறதுக்காக வி டூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பிளான் அண்டர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். நம்மக்கிட்ட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி டூ ஹேவ் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 80 hectares ஆஃப் மிருகவாணி நேஷனல் பார்க் டிஸப்பியர் இன்டு தின் ஏர். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வேல என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிருகவாணி நேஷனல் பார்க்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 22% ஆஃப் எக்ஸ்டென்ட் வந்துட்டு கம்மி ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த மிருகவாணி நேஷனல் பார்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் இது வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷன் வந்துட்டு ட்ராபிக்கல் ட்ரை டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த நேஷனல் பார்க்கில் நம்மளால் டீக், பேம்பூ, சாண்டல், பிக்கஸ், பாலாஸ் அண்ட் ரேலா போன்ற அந்த ட்ரீ வெரைட்டிஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்மளால் ப்ரையோஃபைட்ஸ் பார்க்க முடியும், டெரிடோஃபைட்ஸ் பார்க்க முடியும், ஹர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், கிளைம்பர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபானா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் ஹேர், ஃபாரஸ்ட் கேட், சிவெட், இந்தியன் ரேட் ஸ்நாக், ருசல்ஸ் வைப்பர் அண்ட் ஷீட்டல். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஷாலோ அக்விஃபர் மேனேஜ்மெண்ட் பைலட் மாடல்ஸ் அட் ஹாப்சிகுடா அண்ட் சைனிக் பூரி. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த ஷாலோ அக்விஃபர் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஷாலோ அக்விஃபர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு சஸ்டெயினபிள் அர்பன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷனை தடுக்கிறதுக்காகவும், ட்ரை அப் ஆகிற போர்வெல்ஸை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறதுக்காகவும், அண்ட் சிட்டியில் வரக்கூடிய அந்த அர்பன் ஃப்ளட்டிங்கை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு போர்வெல் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு டக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ டு த டெப்த் ஆஃப் 100 to 120 feet அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஷாலோவாக வந்து ஒரு ட்ரில்லை வந்துட்டு போடுவாங்க. ட்ரில்லை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்விஃபர்ஸில் இருக்க வாட்டரை வந்துட்டு பம்ப் அவுட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் மழை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம அந்த மலையை வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பிட்ஸ் மூலியமாக நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த ஷாலோ பிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ரீசார்ஜ் ஆன அக்விஃபர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் வாட்டர் டேபிள் வில் ஆல்சோ ரைஸ். ஸோ இந்த மெத்தடாலஜி வந்துட்டு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷாலோ அக்விஃபர் மேனேஜ்மெண்ட் பைலட் மாடல் இந்தியாவில் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அம்ருத் ஸ்கீமுக்கு கீழே இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோடைய ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்.
ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு இந்த சாம் பைலட் மாடலை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ 2022 அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த அம்ருத்துக்கு கீழே அக்ராஸ் 10 சிட்டிஸ் இன் 9 ஸ்டேட்ஸில் இந்த சாம் பைலட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு அண்ட் தமிழ்நாட்டில் சென்னை அண்ட் ஜார்க்கண்டில் தான்பாத், மத்திய பிரதேஷில் குவாலியர், தெலுங்கானாவில் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர், வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா அண்ட் புனே அண்ட் தானே இன் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில் ராஜ்கோட். ஸோ இந்த ரீஜன்லலாம் இந்த சாம் பைலட் மாடலை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அக்விஃபர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அக்விஃபர் அப்படின்றது வந்துட்டு நம்ம நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த போரஸாக இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ராக் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த போரஸாக இருக்க அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாம் வந்து அது தண்ணியை சேமித்து வச்சுக்கும். ஸோ சில ராக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் போரஸாக இருக்காது. ஸோ அது வந்துட்டு இட் இஸ் நான் பர்மியபிள். ஆனால் 2 ராக்ஸ்க்கு இடையில சில கிராக்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஜாயின்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு கீழே வாட்டர் டேபிள் வரைக்கும் வந்து ரீச் ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு அக்விஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தே ஹவ் ஃபெயில்டு டு ரீச் அக்ரிமெண்ட் ஆன் பேண்டமிக் அக்கார்ட். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி பற்றி நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி அப்படின்றது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டெசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டெசிஷனை எங்கே எடுப்பாங்க அப்படின்னா அசம்பிளியில் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த அசம்பிளியில் யார் இருப்பாங்க அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெம்பர் ஸ்டேட்ஸ் தான் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த டெலிகேஷன்ஸ் இதில் இருப்பாங்க. ஸோ இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹெல்த் அஜெண்டாவை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹெல்த் அஜெண்டா அப்படின்றது வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ எங்களுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பாலிசிஸை இவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரெக்டர் ஜெனரலை இவங்க தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசிஸை சூப்பர்வைஸ் பண்ணுறது அசம்பிளி தான். அதே மாதிரி ப்ரப்போஸ்டு ப்ரோக்ராம் பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுறதும் இந்த அசம்பிளி தான். ஸோ இவங்களுடைய அந்த மீட்டிங் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் வருஷம் நடக்கும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு earth.com கொடுத்துருக்காங்க. மேல் proboscis monkeys use their big noses to attract mates. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த proboscis monkey பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு அர்போரியல் ப்ரைமேட், அதாவது மோஸ்ட்டாக இது வந்துட்டு மரத்தில் தான் இருக்கும். அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் போர்னியோவில் தான் இது, அந்த ரீஜனில் மட்டும்தான் நம்மளால் இந்த proboscis monkeyயை பார்க்க முடியும். ஸோ இதனுடைய அப்பியரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய மங்கி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மங்கி. அண்ட் இதனுடைய மூக்கு பார்த்தோம் அப்படின்னா மற்ற மங்கீஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது லாங் ஃப்ளஷி நோஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ஸ்டமக் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஸ்வாலன் ஸ்டமக் வந்துட்டு இதுக்கு இருக்கும். ஸோ இது நம்மளால் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா போர்னியோவில் இருக்கக்கூடிய அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் மேன்க்ரூவ்ஸ், பீட் ஸ்வாம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவரைன் ஃபாரஸ்ட், இந்த ரீஜனில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் மோஸ்ட்டாக இதனுடைய டயட் பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸாக தான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு டயர்னல் அனிமல், அதாவது மோஸ்ட்டாக இது வந்துட்டு டே டைமில் தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மங்கி பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சவுண்டு கொடுக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட் மூலியமாக தான் இது வந்துட்டு மற்ற அனிமல்ஸோட வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இதனுடைய த்ரெட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் rampant clearing ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் ஃபார் டிம்பர் செட்டில்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் பாம் பிளான்டேஷன். இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் IUCNல என்டேஞ்சர்ட் அண்ட் சைட்ஸில் Appendix 1. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஃபுட் இர்ரேடியேஷன் சர்வீஸ் மார்க்கெட் டு ஐ விட்னஸ் மேசிவ் க்ரோத் பை 2030. ஸோ ஃபுட் இர்ரேடியேஷன் அப்படின்றது அந்த டெக்னாலஜி வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ஃபுட் இர்ரேடியேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டுடைய அந்த ஷெல்ஃப் லைஃப்பை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு மெத்தடாலஜிக்கு கீழே நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பொருளை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரேஸை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ் அண்ட் எலக்ட்ரான் பீமை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ட்ரீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு உயிரோடு இருக்காது. ஸோ அந்த ஃபுட்டுடைய அந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இந்த இர்ரேடியேஷன்னால நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, ஃபுட்பார்ன் இல்னஸை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நிறையா ஃபுட்டில் இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு கண்டாமினேஷன் ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த சால்மனெல்லா, எச்செரிஷியா கோலி, ஸோ இது வந்துட்டு ஒரு வேளை கண்டாமினேட் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இர்ரேடியேஷன் நம்ம பண்ணும்போது இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு உயிரிழந்துரும். ஸோ தட் ஃபுட் பார்ன் டிசீஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இர்ரேடியேஷன் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே உயிரிழந்துரும். ஸோ அப்படி உயிரிழக்கும் போது அதால் அந்த ஃபுட்டை டீகம்போஸ் பண்ண முடியாது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அவசியம் கிடையாது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டிலே ஆஃப் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ரைப்பனிங். ஸோ இப்போ பொட்டேட்டோஸ்லாம் வந்துட்டு இதை நம்ம பண்ணும்போது அதில் வந்துட்டு முளைப்பு விடாது. ஸோ முளைப்பு விட்டால் யூஸ்வலாக அந்த ஃபுட்டு வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் இதை வந்துட்டு தடுக்கிறதுக்காகவும் இந்த இர்ரேடியேஷனை பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம பண்ணும்போது அந்த ஃப்ரூட், இப்போ ஆப்பிள் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து பழுத்து போகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் ஸ்டெரிலைசேஷன். அதாவது இப்போ ஒரு ஃபுட்டை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், ரெஃப்ரிஜரேஷன் மூலிமா ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரையாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு ஃபுட்டை ரொம்ப நாள் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ்க்காக நம்மளால் இந்த இர்ரேடியேஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் தைராய்டு டே மே 25 அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு தைராய்டு டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் தைராய்டுனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தைராய்டு அப்படின்றது ஒரு பேர் ஆஃப் கிளாண்ட் நம்மளுடைய கழுத்து இந்த லொக்கேஷனில், இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துருக்க அந்த லொக்கேஷனில் வந்துட்டு சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட். இந்த கிளாண்டுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இது என்னென்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, தைராக்சின், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை அயோடோ தைரோனன். ஸோ இந்த 2 ஹார்மோன்ஸை இது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஹார்மோனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் ஃபேட், ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேட் அட் விச் இட் இஸ் யூஸ்ட் அது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை இந்த ஹார்மோன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட் ரேட்டுக்கும் வந்துட்டு இட் ஹேஸ் அன் எஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனையும் வந்துட்டு இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தைராய்டு டிசீஸ் அப்படின்றது எப்படி வருது அண்ட் தைராய்டு டிசீஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த தைராய்டுடைய மெயினான ஒர்க்கு. ஸோ இந்த தைராய்டு வந்துட்டு போதுமான அளவுக்கு ஹார்மோனை செக்ரீட் பண்ணலனாலும் அதிகமான அளவுக்கு ஹார்மோனை செக்ரீட் பண்ணாலும் தட் இஸ் கால்டு தைராய்டு டிஸார்டர் ஆர் தைராய்டு டிசீஸ். ஸோ மோஸ்ட்டாக இந்த தைராய்டு டிஸார்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விமனுக்கு தான் வந்து அதிகமாக வரும். ஆனால் மற்ற ஜெண்டருக்கும் இது வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் மென் அண்ட் எந்த ஏஜில் இருக்க பர்சன்ஸை கூட இது அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் சில்ட்ரன், பேபிஸ் ஆர் ஈவன் டீனேஜர்ஸ். ஸோ 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் தைராய்டு டிசீஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ ஹைப்போ அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கம்மியான அளவு. ஸோ அதாவது நம்மளுடைய பாடியில் தைராக்சின் இந்த ஹார்மோன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போதைராய்டிசம். ஸோ வேறஸ் ஹைப்போதைராய்டிசம் அப்படின்றது தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த டிஸார்டருக்கான காசஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய காசஸ் வந்து இருந்தாலுமே மோஸ்ட்டாக காமனாக இருக்கக்கூடிய காஸ் என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் அப்படின்றது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸே வந்துட்டு தாக்கும். இதை தான் வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தைராய்டு செல்ஸை அது வந்துட்டு ஃபாரின் செல்ஸ் அப்படின்னு இது வந்துட்டு நினச்சிட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தாக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அண்டர் ஆக்டிவ் இல்லைன்னா ஹைப்பர் ஆக்டிவ் தைராய்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால அந்த ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மியானது அப்படின்னா ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால அந்த தைராய்டுடைய அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அந்த ஹார்மோனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு நம்ம கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் உடைய அந்த சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டயர்ட்னஸ், ஃபீலிங் கோல்டு, வெயிட் கெயின், புவர் கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ரெஷன். ஸோ வேற ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது அதிகமான தைராக்சின் இருந்தது அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும், ஹீட் இன்டாலரன்ஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் கிரிட்டி ஐஸ் கூட நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெய்லி மெடிகேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால இதை நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் உத்பவ், தி இந்தியன் ஆர்மி டு லேர்ன் வார் டாக்டிக்ஸ் ஃப்ரம் வேதாஸ், புராணாஸ் அண்ட் மகாபாரதா. ஸோ ப்ராஜெக்ட் உத்பவ் அப்படின்றது வந்துட்டு இந்தியன் ஆர்மி, அதுக்கப்புறம் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, யுஎஸ்ஐ உடைய ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் தான் இது. அண்ட் இந்த யுஎஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் சர்வீசஸ் திங்க் டேங்க். ஸோ இந்த உத்பவ் அப்படின்ற அந்த ஒரு நேம் எதை குறிக்குது அப்படின்னா ஆரிஜின் ஆர் ஜெனசிஸ் அப்படின்றத குறிக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்ஷியன் டைம்ஸில் இருக்கக்கூடிய அந்த வார் டெக்னாலஜிஸ் ஆர் வார் மெத்தடாலஜிஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ மாடர்ன் டைம்ஸ்லேயும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வேதங்கள், புராணங்கள் அண்ட் மகாபாரதம்ல இருக்கக்கூடிய அந்த வார் டாக்டிக்ஸை நம்ம எப்படி மாடர்ன் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு அனாலிசிஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிரிட்ஜிங் தி கேப் பிட்வீன் ஏஜ் ஓல்டு விஸ்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டெம்பரரி மிலிட்டரி எஜுகேஷன். அண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ மோஸ்ட்டாக நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. அண்ட் அதில் சில இன்ஸ்பிரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாணக்கியாவுடைய அர்த்த சாஸ்திரா. ஸோ இந்த சாணக்கியாவுடைய அர்த்த சாஸ்திராவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், அலையன்சஸ் அண்ட் டிப்ளமசி, அதுக்கப்புறம் அலைனிங் வித் மாடர்ன் மிலிட்டரி ப்ராக்டிசஸ் சச் அஸ் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அண்ட் சாஃப்ட் பவர் ப்ரொஜெக்ஷன் பற்றியெல்லாம் வந்துட்டு அந்த டைம் பீரியட்லேயே வந்துட்டு பேசப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்துட்டு இப்போவும் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி திருக்குறள். ஸோ திருக்குறள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மோஸ்ட்டாக எத்திக்கல் கண்டக்டை வார் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிரின்சிபல்ஸையும் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு NDTVயில் கொடுத்துருக்காங்க. ஆல் அபவுட் நெக்லேரி ஃபவுல்ரி, த பிரெயின் ஈட்டிங் அமீபா தட் கில் கேரளா கேர்ள். ஸோ இப்போ ரீசெண்டாக கோழிக்கோடில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 year old கேர்ள் வந்து ஸோ ப்ரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ், ஸோ இந்த இன்ஃபெக்ஷனுக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த நாகலேரி ஃபவுலரி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நாகலேரி ஃபவுலரி அப்படின்றது வந்துட்டு ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஸோ இது மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா வார்ம் ஃப்ரெஷ் வாட்டர் என்வாயன்மெண்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும், சச் அஸ் லேக்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு புவர்லி மெயின்டைன்டு ஸ்விம்மிங் பூல்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது முதல் தடவை எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 1965 ஆஸ்திரேலியாவில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்துட்டு நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நாகலேரியா ஸ்பீஷீஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபவுல்ட்ரி மட்டும்தான் வந்துட்டு பீப்புளை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அமீபா வந்துட்டு நம்மளுடைய ஹியூமன் பாடியில் எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா த்ரூ நோஸ் இது வந்துட்டு என்டர் ஆகும். ஸோ நோஸ் என்டர் ஆச்சு அப்படின்னா இது வந்துட்டு பிரெயினுக்கு ட்ராவல் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரெயின் டிஷ்யூஸை இது வந்துட்டு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிரெயின் டிஷ்யூஸை இது வந்துட்டு டேமேஜ் பண்ணுறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைமரி அமீபிக் மெனிஞ்சோசெஃபாலிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அமீபா எப்படி ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டரில் பர்சன்ஸ் வந்து குளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு மூக்கு வழியாக பிரெயினுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மூக்குகளை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கண்டாமினேட்டட் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணால் கூட அது வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நான் கம்யூனிகபிள், அதாவது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இதனுடைய சான்சஸ் ஆஃப் சர்வைவல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி ஃபேட்டல். ஸோ ஒன்ஸ் ஒரு பர்சனுக்கு இது வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வந்துட்டு உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு 97% வந்துட்டு இருக்குது.
அண்ட் இந்த இன்ஃபெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் லீட் டு இன்ஃப்ளமேஷன், நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் சச் as a severe headache, a fever, nausea, vomiting, அதுக்கப்புறம் ஸ்டிஃப் நெக், சீசர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கோமா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then keep watching our channel. Thank you.